எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் மீனராசி என்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக அமையும். நிச்சயமாக 7 சனி காலத்துல உள்ள விஷயங்களினுடைய தன்மையை உணர்த்தி ஆக்கமும், அந்த ஆக்கம் ஒரு ஊக்கத்தின் வழியாக ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும்போது வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். ஆகையினால் இது ஒரு மிக முக்கிய பதிவு. இந்த பதிவிலே 2026 முதல் 2030 வரை சனி பகவான் உங்களுக்கு 7 சனி அல்ல, இது வரம் தரும் ஒரு பொற்காலம் என்ற தலைப்பில இந்த பதிவினை நான் உங்களுக்கு தருகின்றேன். பதிவில் முழு விவரங்களையும் தருகின்றேன். இந்த வருடங்களில சனி பகவானை பொறுத்து எப்படியெல்லாம் பலன்கள் அமையும். சனி பகவானை பொறுத்தவரை கர்ம வினை பயன் அது உங்களுடைய முந்தைய வாழ்க்கையில நல்வினை தீவினையின் அடிப்படையில தரக்கூடியது ஒன்று. அதோடு கூட இந்த வாழ்க்கையில நீங்கள் 2020ஆம் ஆண்டு துவங்கி ஒரு 3 ஆண்டு காலம் சனி பகவான் உங்களுக்கு நல்லது கெட்டது என்று 2 வாய்ப்புகளையும் தந்திருப்பார். அதிலே நல்லதை மட்டுமே உற்றார் உறவினருக்கு எந்த விதமான தவறோ துரோகமும் செய்யாமல் நல்ல விஷயங்களையே யோசித்து சிந்தித்து தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை மட்டும் கையாண்டு இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வரம். சரி, இது 7 சனி பொதுவிலே என்ன செய்யும்? கர்ம வினை பயனை தரும். உங்களுக்கு உங்களுடைய பொறுப்புகளை உணர்த்தும், ஒழுக்கப்படுத்தும். ஒரு வேலைக்கு செல்வதில்லை அல்லது ஒரு வேலை சரியாக செய்வதில்லை, குழந்தைகளை பார்த்துக் கொள்வதில்லை, இது போன்ற விஷயங்களிலிருந்து இப்போது சரியாக சீர்தூக்கி உங்களை நிலை நிறுத்தக்கூடிய அமைப்பு. அதேபோல் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடாதவர்களுக்கு தெய்வத்தின் மீது ஒரு நம்பிக்கை, கோயிலுக்கே செல்லாதவனை இறைவன் இருக்கிறான் என்ற அந்த விஷயத்தை உணர்த்தும். உங்களுக்கு உள் இருக்கக்கூடிய திறமைகளை வைத்து தனம் தானியம் சம்பத்து சேர்க்கக்கூடிய முயற்சிகளுக்குள் உங்களை தள்ளும். இதற்கான தொடர் உழைப்புகளை உங்களுக்கு வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியதுதான் இந்த 7 சனி காலம். 7 சனி காலத்துல ஒரு சொர்க்கம் போன்ற ஒரு அமைப்பை தரக்கூடிய கிரகநிலை காலத்திலே உங்களுக்கு 7 சனி வந்திருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனோடு இணைந்த சனியாக இருந்திருந்தால் அது சிக்கல் ஏற்படுத்தி இருக்கும். ஏனென்றால் சனி குரு சமர் என்றாலும் கூட ஒன்றாக இணைந்தால் அது சிக்கலை தரும். 2019 காலங்களில் எல்லாம் உலகத்தில பல பிரச்சனைகள். காரணம் சனி மற்றும் குரு இரண்டும் ஒன்றாக இணைந்து மீனராசிக்கு 10ஆம் நிலையில இருந்தது. அப்போது உங்களுடைய தொழில், பெயர், புகழ் இவையெல்லாம் கெடக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போது அற்புதமான கிரக நிலைகளுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த 2026 சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை என்பது பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பார். அது உங்களுடைய மீனராசிக்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதற்பின் சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதிக்கு வருவார். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் வருவது என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்குள் நிறைத்திருக்கும். நிச்சயமாக நிறைக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த வாழ்க்கையில இதுவரை எதுவெல்லாம் சரியாக செய்யவில்லையோ, எந்த ஒழுக்கங்களில் மாறுபட்டீர்களோ அதிலே ஒரு சிறு மாற்றத்தை செய்து விட்டால் போதும். ஏனென்றால் இந்த உத்திரட்டாதி என்பதே அகிர்புதன்யா என்ற தேவதை ஆளக்கூடிய ஒரு நட்சத்திரம். இது ஆழ்கடலிலே இருக்கக்கூடியதாய் வேதம் சொல்லும். அதாவது டீப் இன்சைட் த சி. ஏனென்றால் மீனம் என்றாலே நீர் சார்ந்த ஒரு ராசிதான். ஆகையினால் அப்படி என்றால் என்ன? பொதிந்த விஷயங்களிலே மாற்றங்களை செய்யும் போது அது மிளிர்ந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இப்போது உங்களுடைய தொழில், பொருளாதாரம் இவற்றை முன்னேற்றுவதற்கு தொடர் உழைப்பு உழைப்பு உழைப்பு, வேர்வை சிந்தி உழைப்பு, பிசிக்கல் ஒர்க். சனி பகவான் விரும்புவது ஜென்மச்சனியாக இருக்கும் போது உங்களை உழைக்க வைக்கும், ஓட வைக்கும். உட்கார்ந்தே யோசித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் இது அப்படி அது அப்படி என்று நிச்சயமாக முன்னேறுவதற்கான பாதை தெரிந்தும் அங்கு நீங்கள் நடைபயணம் கூட செய்ய மாட்டீர்கள். அது மட்டும் எமோஷனல் டிராமா, அதாவது உணர்வு ரீதியான பிரச்சனைகளுக்குள் சிக்காமல், அப்படி ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உடனடியாக அதை சரியான ஆலோசனையோடு அதை தீர்த்து கொண்டு தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு உடல் நலத்தையும்
உடல் நலத்தை சீராக்க அதற்கான ஒழுக்கங்கள், பழக்கங்கள் இவற்றை சீர்படுத்திக் கொள்ளும் போது வெற்றி. பரிகாரம் என்ன? பரிகாரம் என்பது டிசிப்ளின் அண்ட் ஹார்ட் ஒர்க், ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பு, தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து தெரிந்த மந்திரங்களை அல்லது மந்திரங்களை புரிந்து சொல்வது அல்லது அதை கேட்பது. அதேபோல் எந்த ஒரு விஷயத்திலும் அடுத்தவர் மீது பழி போடாமல் சரியான விஷயத்தை சரியான நிலையிலே செய்வது என்பது வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும். இந்த காலம், அதாவது கிட்டத்தட்ட 2030 வரை சனி பகவான் எப்படி பயணிப்பார் என்றால், சனி பகவான் உங்களுடைய ராசியின் மீது இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது 2026 முழுவதுமாகவே சனி பகவான் ஜென்மச்சனியாகவே இருப்பார். 2027 ஜூன் 3 வரை திருக்கணிதத்தின் அடிப்படையில ஜென்மச்சனியாகவே அவர் பரிணமிக்கிறார், பெயர்ச்சி இருக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு யார் என்றால் 11ஆம் இடத்து அதிபதி, 12ஆம் இடத்து அதிபதி. ஆகையினால் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடியவரும் அவர்தான், ஒரு செலவை தரக்கூடியவர் அவர்தான். அப்படி என்றால் இப்போது ஒரு செலவை தருகிறார் என்றால் காசை கொடுத்தால் தானே ஒரு செலவு, எப்படியோ காசு வந்தாக வேண்டும். அந்த காசை உழைத்து பெற வேண்டும் என்ற உன்னத லட்சியத்தோடு நீங்கள் செயல்படுத்த, உங்களை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலுக்கு உந்தக்கூடிய, அதில் தள்ளக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் வேலை செய்யாதவரையும் நல்ல வேலை செய்ய வைப்பார். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்யவே கூடாது, தேவையில்லாத விஷயம். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஒரு அற்புதமான ஒரு கிரகம், இறை பிரசாதம், பிரச்சனையை தரமாட்டார். அவர் பிரசாதம், இறை பிரசாதம், தெய்வ அருளோடு இருக்கிறார். காசு எப்படியும் வரும் என்று சொன்னேன். ஆகையினால நல்ல லாபங்களை தந்துவிடக்கூடிய அமைப்பு. அது மட்டுமல்லாமல் ஜென்மச்சனியாக இருக்கும் போது இந்த 2026, 27 சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 3ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துல இருக்கும். 3ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய பேச்சு, கம்யூனிகேஷன், அது மட்டுமல்லாமல் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள், இவற்றில சிறிதளவும் தவறு செய்யாமல் முயற்சி தொடர்ந்து இருக்கும் போது வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு. அதேபோல் வாழ்க்கை துணையும் உங்களை தவறாக நடத்திவிடக் கூடாது. அல்லது அப்படி தவறு என்றால் வாழ்க்கை துணை மட்டுமல்ல, உங்களோடு பணிபுரிபவர்கள் கூட உங்களை தவறாக திசை திருப்பக்கூடும். இதுல கவனமாக இருந்து மூத்தோருடைய பேச்சை கேட்டு முன்னேற வேண்டும். அதேபோல் உங்களுக்கு இளையோரிடம் பகைத்து கொள்ளக்கூடாது. அதாவது உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், அக்கம் பக்கத்துல இருப்பவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களாக இருக்கலாம். அவர்களிடம் அன்பும் அரவணைப்போடும் இருக்க வேண்டும். இதுவே உயர்வுக்கான வழி. நிச்சயம் உயர்வை தரக்கூடிய, தொழிலிலே அலைச்சல்கள் இருந்தாலும் ஏற்றம் என்பதை தந்துவிடக்கூடிய அற்புத சனி பகவான். ஏனென்றால் குரு பகவானுடைய மீன வீட்டிலே சனி பகவான், குரு சுபர், எப்படி இருந்தாலும் ஒரு நல்லதை தருபவர். அந்த இடத்திலே சனி பகவான் இருக்கும்போது அந்த தன்மைகளையும் சற்று உள்வாங்கி செயல்படுவது உங்களுக்கு வரமாய் அமையும். ஜூன் 3, 2027 சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு செல்வார், பாதச்சனியாக செல்வார். இப்போது சனி பகவானுடைய அந்த பார்வை பலம் 4ஆம் வீட்டின் மீது, 8ஆம் வீட்டின் மீது, 11ஆம் வீட்டின் மீது இருக்கும். ஆகையினால் இப்போது உங்களுடைய செலவுகள் மற்றும் குடும்பத்தினுடைய முயற்சி, அதாவது குடும்பத்தின் மீது நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முயற்சி, குடும்பத்திற்காக ஒரு வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல், இவற்றிற்காக உங்களுடைய உழைப்பின் மூலமாக வரக்கூடிய லாபங்களை செலவு செய்து ஒரு சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பை தரும். சனி பகவான் வருடா வருடம் அந்த பின்னோக்கி வரக்கூடிய வக்கரகதி என்பது இருந்து கொண்டுதான் இருக்கும். அது 2027 அக்டோபர் 20 மீண்டும் ஜென்மச்சனியாக வருவார். போன சனி பகவான் மீண்டும் ரிட்டர்ன் வருவார். இருந்தாலும் 2028 பிப்ரவரி 23 சனி பகவான் உங்களுக்கு பாதச்சனியாக தொடர்ந்து செயல்படக்கூடிய, அது முதல் மீண்டும் உங்களுக்கு ஜென்மச்சனியாக வர வேண்டும் என்றால் 30 ஆண்டு காலம் பிடிக்கும். அதற்குள் நீங்கள் எத்தனையோ கோடிகளை சேர்த்து நல்ல பெயர் புகழை சம்பாதிக்கக்கூடிய பல யோகங்களை தந்துவிடும். இந்த சமகாலத்துல குரு பகவான் முழுவதுமாகவே அவர் அதிசார குருவாகவே இருக்கிறார். இங்குதான் கவனமாக சற்று இருக்க வேண்டும். ஆகையினால் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை இஷ்டத்துக்கு விடாமல் சரியான ஒரு குருவினுடைய ஆலோசனை, பெற்றோர், பெரியோர், மூத்தோர் சொல்கேட்டு நடக்கும் போது உயர்வு என்பது நிச்சயமாக இருக்கும். அது உன்னதமாக இருக்கும். நீங்கள் நினைத்தது சரி என்று ஏதேனும் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அப்போது சனி பகவான் இந்த
ஏழரை சனியினுடைய தீவினைகள் ஏதேனும் கர்ம வினை பயன் காரணமாக இருந்தால் அதை தர துவங்கிவிடக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். ஏப்ரல் 17, 2030 இந்த நேரத்தில் சனி பகவான் அவர் ரிஷப ராசிக்கு சென்று உங்களுடைய ராசிக்கு 3ஆம் நிலையிலே நின்று மிக அற்புத நற்பலன்களை தரக்கூடிய அமைப்புக்கு மாறுவார். ஆனால் அதுவரை மேஷத்திலே இருக்கும்போது பாதச்சனியாக இருப்பார். இந்த இடத்தில இந்த மேஷ வீடு என்பது செவ்வாயினுடைய ஆட்சி வீடு. சனி பகவான் செவ்வாயினுடைய ஆட்சி வீடும் சூரியனுடைய உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய இடத்துல சாஃப்ட் பிளே, அதாவது மிகப்பெரிய தீவினை பயன்கள் எல்லாம் தருவதற்கான வாய்ப்பில்லை. நீங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு ஒழுக்கத்தோடு நடக்கும்போது லட்சுமி கடாட்சத்தை நிறைப்பார். மீனராசிக்கு பாதச்சனி காலம் என்பது பதக்கங்களை குவிக்கக்கூடிய அற்புதம். சனி பகவான் இங்கு சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களினுடைய காரக ஆதிக்கத்திற்கு இடம் கொடுத்து நீச்ச நிலைக்கு அவர் இருக்கக்கூடிய காரணத்தினால் மீனத்திற்கு இந்த காலமும், இந்த ஒரு ஏழரைச்சனின் பாதச்சனி காலமும் 2030 ஏப்ரல் 17 வரையும் கூட அற்புதமான ஒரு பொற்காலமாகவே அமையும். வாழ்க்கையிலே குடும்பத்திலே எப்படி தனத்தை கொண்டு வருவது, பணத்தை எப்படி சொத்துக்களாக மாற்றுவது, எப்படி உழைப்பது, பேச்சிலே மட்டும் சுத்தம் வேண்டும். சுத்தம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார் சனி பகவான். மிகப்பெரிய உயர்வை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய அற்புத காலமாய் 2026 முதல் 2030 வரை மீனராசி என்பர்களுக்கு அமைகிறது. இது ஏழரை சனி அல்ல, வரம் தரும் பொற்காலம். அன்பு நேயர்களே, டிவைன் டைவ் தமிழ் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நோட்டிபிகேஷனை ஆன் செய்து இணைந்திருக்க அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீன ராசி, மீன லக்னம் அல்லது ராசி மீனம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இது பொருந்தி வரும். மீன ராசிக்காரர்களுடைய, அதிலும் மீன ராசி அன்பர்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையின் நன்மை கருதி இதை நீங்கள் அவர்களுக்கும் பகிருங்கள். வழிபாடு என்பது உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு தொடர்ந்து உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள், அதனோடு கூட முருகன் வழிபாடு என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். நன்றி.